ஒரு 365 நாளுக்கு சராசரியாக 4.2லேருந்து 5 யூனிட் வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதனால தான் CUFன்னு ஒன்று கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ அது யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக ஒரு கிலோவாட்லேருந்து எவ்வளோ மின்சாரம் வரும் அப்படின்னா 5 யூனிட் வரும் அப்படின்னு தான் நெட்வொர்க் சார்ஜஸ்க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஒரு கிலோவாட்டுக்கு 4.2லேருந்து 5 யூனிட் வரைக்கும் உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி உற்பத்தி ஆகும்போது உங்களுடைய தினசரி சேவைகள், உங்களுடைய சர்வீஸ் யூட்டிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சராசரியாக ஒவ்வொரு நாளும் நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தின் அளவு 15லேருந்து 16 யூனிட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம ஒரு ஏசி வச்சுருக்குறோம். ஒரு ஏசிக்கு மேலே 2 ஏசி இருந்துச்சுன்னா சாதாரணமாக அந்த 15லேருந்து 16 யூனிட் யூஸ் ஆகுது. அதனால் ஒரு வீடு அப்படின்னா நீங்கள் இந்த பில்லெல்லாம் பார்த்து கால்குலேட் பண்ணுறது ஒரு பக்கம். ஒரு தம்ப் ரூல் இருக்குது. ஒரு ஏசி இருக்கிற வீடாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 கிலோவாட்டு சோலார் சிஸ்டம் போட்டுக்கோங்க. 2 ஏசி, ஒரு ஏசிக்கு மேலே 2 ஏசி இருக்குது அப்படின்னா 4 கிலோவாட்டு இல்லைனா 5 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டுட்டோம்னா 100% உங்களுக்கு தேவையான மின்சாரம் முழுவதையும் சோலார் பிளேட்லேருந்தே நீங்கள் உற்பத்தி பண்ணிடலாம். நீங்கள் நெட்வொர்க் சார்ஜுன்னு ஒரு கிலோவாட்டுக்கு ஒரு 100 ரூபா உத்தேசமாக இப்போ 4 கிலோவாட் போட்டிங்கன்னா இவங்க 6000 ரூபா வரைக்கும் பில்லு கட்டிக்கிட்டு இருந்தால் இவங்களுக்கு இப்போ பில்லு எவ்வளோ வரும்னா வெறும் 400 ரூபா மட்டும்தான் வரும். அந்த நெட்வொர்க் சார்ஜு நம்ம டான்ஜெட்கோவில் விதிச்சிருக்கிறதுனால இப்பொழுது டான்ஜெட்கோங்கிறது TNPDCL ஆயிடுச்சு. அவங்க அந்த நெட்வொர்க் சார்ஜ் விதிச்சிருக்கிறதுனால அதை மட்டும் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அதனால் வேறு எந்த தொகையும் கட்ட வேண்டியிருக்காது. 2-3 பேர் கேட்டாங்க, அது ஏன் சார் அந்த 300 ரூபா மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அந்த 300 ரூபா வந்து அரசாங்கத்தோடைய வரி விதிப்பு மாதிரி. நீங்கள் அரசாங்கத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு தான் இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறீங்க. உதாரணமாக EB பவர் லைன் இல்லைன்னா இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் வேலை செய்யாது. ஒரு நாளுக்கு நீங்கள் 15 யூனிட்டு 16 யூனிட்டு உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா EBயோட சப்போர்ட் இருந்தால் தான் அதை உற்பத்தி பண்ண முடியும். அது என்ன பண்ணும், EBயிலேருந்து என்ன வோல்டேஜ் வருது அப்படின்னு சென்ஸ் பண்ணும். அந்த வோல்டேஜ் தான் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்னு சொல்லுவோம். இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இல்லை அப்படின்னா இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் ஆஃப் ஆகிடும். அப்போது அந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தால் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியாது. அதனால் இந்த TNPDCL அப்படிங்கிற அமைப்பு நீங்கள் எங்களுடைய மின் கட்டமைப்பு கிரிட் பவரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் சோலார் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க. அதனால் ஒரு யூனிட்டுக்கு 30 காசு என்ற அளவில் எங்களுக்கு வரி கட்டிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க.